வணக்கம். வெல்கம் டு த ஷைன் யுவர் மேக்ஸ் பை ஷைன் யுவர் மைண்ட் சேனல். இந்த சேனல் எதுக்காக நம்ம செயல்படுத்தணும்னு நினைக்கிறோம் அப்படின்ற பற்றின தகவல்கள் ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். ஸ்ட்ரைட்டாக நம்ம இந்த ஹார்மோன் பற்றிய தகவல்களுக்கு போயிடலாம். இன்னைக்கு பார்க்க போற ஹார்மோனுடைய பேர் என்னன்னா ஆல்டோஸ்டிரான் ஹார்மோன். இந்த ஹார்மோன் பத்தி முழுசா பார்ப்போம் வாங்க. அழுத்தம் நிர்ணயிக்கப்படுது. உப்பு, தண்ணி, ரத்த அழுத்தம் ஒன்றாக கட்டுப்படுத்த ஒரு ஹார்மோன் தான் ஆல்டோஸ்டிரான் ஹார்மோன். ஏற்கனவே நம்ம ஷார்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி கடலுக்கு எப்படி உப்பும் தண்ணியும் சரியான அளவுக்கு மிக்ஸ் ஆயிருக்கோ அந்த மாதிரி நம்ம உடலுக்கும் உப்பும் தண்ணியும் சரியான அளவில் மிக்ஸ் ஆகிற வேலையை ஆல்டோஸ்டிரான் ஹார்மோன் பார்க்குது. உப்பு தண்ணி மட்டும் நம்ம உடலுக்குள்ளேயும் இல்லை, உப்பு தண்ணி மட்டும் நம்ம கடலுக்குள்ளேயும் இல்லை. ஸோ அதை தாண்டி நிறைய இருக்கு. ஆனால் மேஜரான விஷயம் இதுதான் இல்லைங்களா? ஸோ அதனால அந்த ஒரு உதாரணத்தை கொண்டு வந்தேன். ஆல்டோஸ்டிரான் உப்பின் மேலாளரா, தண்ணியின் கணக்காளியா, ரெண்டுத்துக்கும் தான். இது எங்க சுரக்குது அப்படின்னா அட்ரினல் கிளாண்ட்ல இருந்து தான் சுரக்குது. மினரல் கார்டிகாய்டு ஹார்மோன், அது ஒரு ஸ்டீராய்டு ஹார்மோன். ஸோ இந்த ஹார்மோன் அதனாலதான் ஆல்டோஸ்டீராய்டு அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஸோ சோடியம் ரிட்டன்ஷன், உப்பை காப்பாற்றுகிறது, தண்ணியை உடலில் வைத்திருக்க உதவும். எப்படின்னா சிறுநீரகத்துல உப்பை தக்க வச்சு, உப்பு அதிகமா வெளியே போறத கண்ட்ரோல் பண்ணி ஃபில்டர் பண்ணி கரெக்டா வச்சு வைக்கும்போது தண்ணி கூடவே உடலுக்கு தேவையான தண்ணி சமநிலையை மேம்படுத்த முடியுது அப்படின்றது தான் இது. இது ஒரு ப்ராசஸ், ஆஞ்சியோடென்ஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் இது. ஸோ இதை நான் அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கூட சொல்கிறேன். பட் ஆல்டோஸ்டிரான்னா நம்ம உடலுக்குள்ள இருக்கிற தண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா உங்களுக்கு சர்க்கரை வியாதி பற்றி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், குளுக்கோகான் பற்றி போட்டிருக்கேன், இன்சுலின் பற்றி போட்டிருக்கேன். இன்சுலின் என்ன ரோல் பண்ணும்? நம்மளுடைய சர்க்கரை ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவை மெயின்டைன் பண்றது. அளவுக்கு அதிகமா இருக்கிற சர்க்கரையை குளுக்கோஸை கூட்டிட்டு போயிட்டு லிவர்ல கிளைக்கோஜனா மாற்றி வைக்கிறது. லிவர்லையும் தசையிலையும். லிவர்ல ஒரு 100 கிராம் வரைக்கும், தசையில ஒரு 400 450 கிராம் 500 கிராம் வரைக்கும், அரை கிலோ வரைக்கும் வந்து சேர்த்து வைக்கும் அப்படின்னு பார்த்துருந்தோம். அது எதுக்கு சேர்த்து வைக்குதுன்னா, நாம சாப்பிடாத நேரத்திலயோ, நமக்கு இன்ஸ்டன்டா ஏதோ ஒரு சூழ்நிலை வந்து நமக்கு எனர்ஜி தேவைப்படுற நேரத்திலயோ, இல்லை திடீர்னு நமக்கு ஒரு ஓடணும், தவிர்க்க முடியாத சூழ்நிலை, வேகமாக செயல்படணும் அப்படின்னும் போது அந்த நேரத்தில் வந்து நமக்கு எனர்ஜி இல்லைன்னா நம்ம டவுன் ஆகிடுவோம். ஸோ நம்ம பசியில் இருந்தாலும் இன்ஸ்டண்ட்டாக ஒரு இடத்துல நமக்கு ஒரு ஓடணும் அப்படின்னா நமக்கு ஒரு எனர்ஜி கிடைக்குதுன்னா அந்த கிளைக்கோஜனை வந்து திரும்ப குளுக்கோஸாக மாற்றி நமக்கு ஒரு எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அது வந்து குளுக்கோகான், அதாவது குளுக்கோஸ்ல இருந்து கிளைக்கோஜனா மாற்றி வைக்கிறதுக்கு வந்து இன்சுலின் வேலை செய்யுது. கிளைக்கோஜன்ல இருந்து திரும்ப குளுக்கோஸா கொண்டு வரதுக்கு வந்து குளுக்கோகான். இந்த 2 ஹார்மோன் பத்தி நம்ம நிறைய அளவுக்கு தேவையான அளவுக்கு போதுமான அளவுக்கு பார்த்துருக்கோம். இதை கூட நான் அப்பயே வேற ஒரு விஷயத்தோட கம்பேர் பண்ணி சொல்லியிருந்தேன். தங்க நகை ஆபரணங்களா இருக்குல்ல, அந்த ஆபரணங்களை எடுத்துட்டு போயிட்டு அளவுக்கு அதிகமா இருக்குது, அதை வந்து கட்டியா மாத்தி வச்சுக்கலாம்னு விருப்பப்பட்டா அதை உருக்கி தங்க கட்டியா மாத்தி வச்சுக்கலாம் இல்லையா? திடீர்னு ஒரு ஒரு 10 வருஷம் கழிச்சோ இல்லை எப்ப நமக்கு தேவையோ 2 நாள் கழிச்சோ கூட நமக்கு தேவை, அந்த கட்டியை உருக்கி நகை ஆபரணமாகவும் மாத்திக்கலாம். ஸோ இந்த கான்செப்ட் தான் குளுக்கோஸ் டு கிளைக்கோஜன், கிளைக்கோஜன் டு குளுக்கோஸ்ன்னு நம்ம பார்த்துருந்தோம். சேம் அதே மாதிரியான ஒரு சமநிலையை மெயின்டைன் பண்றதுக்கு தான் உடலுக்கு எப்ப நாம வந்து என்ன சொல்றது, தாகமா இருக்கு, தண்ணி குடிக்கணும், திடீர்னு ஒரு 1 ஹவர் 2 ஹவருக்கு நமக்கு தண்ணியே கிடைக்காத மாதிரி இருந்து பொறுத்து உடலை மெயின்டைன் பண்ணி ஆகணும் இல்லையா? ஸோ அந்த நேரத்துல கிட்னியோட உதவியோட கிட்னில இருந்து சோடியமை நிறுத்தி வச்சு தேவையான இறப்பா இருந்தாலும் இன்னும் தண்ணி குடிக்கல 2 மணி நேரம் ஆகும் பொழுது 2 மணி நேரம் எனக்கு தண்ணி தாகம் எப்பயும் வந்தாலும் குடிச்சிருக்கணும். தாகம் எடுக்கும் போதே அது 1/2 ஹவர் ஆச்சு 1 ஹவர் ஆச்சு இன்னும் குடிக்கணும். ஸோ ஒரு 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 ஸ்பேன் ஆஃப் பீரியட் வந்து உடம்புல வந்து மெயின்டைன் பண்ணி உயிரை காப்பாற்றி ஆகணும் இல்லையா? ஸோ அந்த இடத்துல ஆல்டோஸ்டிரான் வந்து கிட்னி கிட்ட போயிட்டு வெளியேற்ற உப்பா வெளியேற விஷயத்தெல்லாம் பிடிச்சி நிறுத்தி கொஞ்சம் தக்க வச்சு தண்ணியை வந்து ரிட்டைன் பண்ணி உடலை சமநிலைப்படுத்துது. ஸோ புரிஞ்சிச்சா? சுகர் எப்படி உடல் சமநிலையை மெயின்டைன் பண்ணுதோ ரத்தத்துல, இன்சுலினும் குளுக்கோகானும், அதே மாதிரி உப்பு தண்ணி சமநிலையை மெயின்டைன், உப்பு தண்ணீர் பேலன்ஸை மெயின்டைன் பண்றதுக்கு இந்த ஹார்மோன் வேலை செய்யுது. ஸோ அதை பத்தி இன்னொரு வேற ஒரு கோணத்துல அடுத்த வீடியோல கூட வேற ஒரு விஷயத்தோட நான் தொடர்பு படுத்தி சொல்றேன். ஸோ இதுதான் இந்த ஆஞ்சியோடென்ஷன் அப்படின்றது வந்து இன்னமும், அதாவது ஆஞ்சியோடென்ஷன்றது வந்து நம்ம தண்ணி குறைவு உப்பு கம்மி ஆகுது அப்படின்னும் போது என்ன ஆகும்,
பிபி லோ ஆகும். உப்பு கம்மியாகுதுனாலே பிபி லோ ஆகும். உடம்புக்கு தேவையான சோடியம் இல்லைன்னா பிபி கம்மியாகும். உடல் தளர்வாகிறதுனால தான் பிபி கம்மியாகுது. எலக்ட்ரோ பேலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உப்பும் வந்து தண்ணி பேலன்ஸ்டா இல்லை அப்படின்னா இந்த பிரச்சனை எல்லாம் வரும். என்ன பிரச்சனை வரும்? உடல் தளர்வாகும். ரொம்ப ரத்த நாளங்கள்லாம் வந்து அப்படியே ஒரு மாதிரி துவண்டு போயிடும். ஸோ அதை இழுத்து பிடிச்சி பிரிஸ்கா வச்சு கொஞ்ச நேரம் வரைக்கும் தண்ணி குடிக்கிற வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும், உயிரை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தன்னை தானே முடிஞ்ச மட்டிலும் உதவி பண்றதுக்கான ஒரு சமநிலையை மெயின்டைன் பண்றதுக்காக தான் தண்ணி குடிக்காத பட்சத்திலும் உள்ளுக்குள்ள இருக்கிறத வச்சு மெயின்டைன் பண்ணி தக்க வைக்கிறதுக்காக போராடுறது தான் இந்த ஆல்டோஸ்டிரான் ஹார்மோன். இந்த இந்த ஒட்டுமொத்த ப்ராசஸுக்கு தான் ஆஞ்சியோடென்ஷன் சொல்லுவாங்க. ஸோ வித்தவுட் ஆல்டோஸ்டிரான் சோடியம் லாஸ், வாட்டர் டிக்ரீஸ். சோடியம் கிட்னி மூலமா வெளியே போயிட்டே இருந்ததுன்னா வாட்டர் வந்து உடல்ல கம்மியாயிடும், நீர்ச்சத்து குறைபாடு வந்துடும். நீர்ச்சத்து குறைபாடு வந்துச்சுன்னா பிளட் ப்ரெஷர் வந்து குறைந்து ஆபத்தான நிலைக்கு போயிடுவாங்க. ஸோ அதிகமான ஆல்டோஸ்டிரோன் இருந்தாலும் பிரச்சனை. என்ன பிரச்சனை வரும்னாக்கா காய்ச்சல், தலைவலி, பிபி அதிகமாகும். உப்பு அதிகமானா பிபி அதிகமாகும் தானே. ஸோ ஹை ஆல்டோஸ்டிரோன் வந்து காய்ச்சல், தலைவலி, அதிக பிபிலாம் வரும். லோ ஆல்டோஸ்டிரோன் வந்து தளர்வு, மயக்கம், நரம்பு செயல்பாடுலாம் வந்து தளர்ந்து போயிடும், குறைவாயிடும். ஸோ இது ஏன் சுரக்கும், எப்ப குறையும்? ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது, நாட்பட்ட மன அழுத்தம் அதிகமா இருந்துகிட்டே இருந்ததுன்னா சுரக்கும். புவர் ஸ்லீப், ஹை சால்ட் டயட்டு, அதிகமா நீங்க வந்து உப்பை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அதிகமா சுரக்கும். டீஹைட்ரேஷன்ஸ் வந்து நடக்கும். டீஹைட்ரேஷன் நீர்ச்சத்து குறைபாடு நடக்கும். ஸோ 4 ஹேபிட்ஸ் உங்களுடைய ஹார்மோனை சமன்படுத்தலாம். என்னன்னா தினமும் ஹைட்ரேஷனுக்காக வேண்டிய 2.5 லிட்டர் தண்ணி கம்பல்சரி குடிக்கணும். கம்பல்சரி. நீங்க அதர்வைஸ் ஜென்ரலா சொல்றது தான். இப்பயும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 2 வீடியோல சொல்லியிருக்கேன். 20 கிலோ பாடி வெயிட் இருந்தீங்கன்னா நீங்க 1 லிட்டர் தண்ணியாவது கம்பல்சரி குடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கம்பல்சரி கிடையாது, ஜென்ரலா ஒரு நார்மலான ஒரு ஆவரேஜா அப்படி சொல்லியிருந்தேன். இப்போ 2.5 லிட்டர்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ இருக்கு பாடி வெயிட் இருக்கணும்னு பாருங்க. 50 கிலோ பாடி வெயிட்டுக்கு இருக்கணும், ஓகேவா? 1 லிட்டருக்கு 20 கிலோனா 40 லிட்டருக்கு 2 லிட்டர் ஆயிடுச்சு. 40 கிலோவுக்கு 2 லிட்டர் ஆயிடுச்சு. ஸோ 6 லிட்டர்னா ஸோ 50 கேஜி பாடி வெயிட் இருக்கிறவங்க வந்து 2.5 லிட்டர் தண்ணி குடிக்கணும். இஸ் நார்மல் லெவல். இதுக்கு கம்மியாக குறைஞ்சா இந்த பிரச்சனைலாம் வரும் அப்படின்றத தான் நம்ம சொல்ல வரோம். கிட்னி பிரச்சனை வரும், பிபி பிரச்சனை வரும், நிறைய தொந்தரவுலாம் வரும் அப்படின்றது. நீங்க அதிகமா எடுத்துக்கிற உப்பை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும். அப்படி கம்மி பண்ணும்போது ஆல்டோஸ்டிரான் ஹார்மோன் வந்து அதிகமா சுரக்காம பிபி அதிகமா ஏற்றி விடாம இருக்கும். ஸ்லீப் வந்து இது எல்லாத்துக்கும் சொல்றது தான். 7 to 8 ஹவர்ஸ் வந்து நீங்க நல்லா தூங்குற மாதிரி பார்த்துக்கணும். மூச்சு பயிற்சி செய்யணும். இது எல்லாத்துக்கும் சொல்றது தான். ஸோ உங்களுடைய உடம்புக்கு நீங்க ஒரு நல்ல மேலாளராக இருக்க முடியுமா? உடம்பு மேலாளராக நம்பிக்கை வைக்க ஒரு மாற்றம் செய்யுங்கள். ஏன்னா ஊருக்கெல்லாம் நம்ம வந்து ஏதாவது உபதேசம் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம உடலுக்கு நாம உபதேசம் பண்ணி நம்ம உடம்ப நம்ம பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்றது தான் என்னோட இன்டென்ஷன். இது எனக்கும் தான். ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த ஹார்மோனை பற்றி பார்ப்போம். நன்றி. நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த விஷயத்துலேருந்து ஏதாவது உங்களுக்கு டவுட்டு இல்லை உங்களுக்கு இன்னும் ஏதாவது தேவையான தகவல்களாக இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நான் போகிறேன். நன்றி.